மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 88 புதிய பேருந்துகளின் சேவை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேருந்து சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் தாழ்தள பேருந்து சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் குறைந்தபட்சம் 350 தாழ்தள பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் அறிவித்திருந்தது. அதன்படி தற்போது அந்த புதிய தாழ்தள பேருந்து சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பேருந்தில் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை விவரிப்பதற்காக மாநகர பேருந்துடைய ஓட்டுநர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் ஐயா வணக்கம். இந்த புதிய பேருந்துல என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? ஐயா இது இந்த பேருந்து வந்து ஏசி பேருந்து போல வடிவமைச்சிருக்காங்க. ஊனமுற்று ஏறுவதற்கு தாழ்தல் அமைச்சிருக்காங்க. சிறுவர்கள் ஏறுவதற்கு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. பயணிகள் உட்காந்து பயணம் செய்வதற்கு சீட் பெல்ட் அமைச்சிருக்காங்க. ஓட்டுநருக்கு கிளட்சி இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கனெக்டிக் கொண்ட கார் ஓட்டுற போல் எங்களுக்கு ஒரு பேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் அது அமைச்சு அதுக்காக இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் எல்லாமே வந்து டிஜிட்டல் போர்டு, டிரைவர் ஓட்டுநருக்கு ஃபேனு, கார் போல் எங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த பேருந்தில் ஏறுவதற்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டது? மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கு பேருந்து சாய்க்குவதற்கும் நிமித்துவதற்கும் ஸ்பீட் பிரேக் வண்டி தூக்குவதற்கும் எல்லா ஒரு வசதி இந்த பேருந்தில் அமைச்சிருக்காங்க சார். சிறுவர்கள் மற்றவர்கள் ஏறுவதற்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டது? சிறுவர்கள் மற்றவர்கள் ஏறுவதற்கு சிறிய படிக்கட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. வண்டி சாய்ச்சிக்கலாம். அந்த படியை வெளியே கொண்டு வந்துடும். யாருன்னா முதியோர் ஏறுவதற்கு அந்த படிக்கட்டு வச்சுருக்காங்க. உடனே அந்த படியை ஆன் பண்ணால் அந்த படி வெளியே வர மீண்டும் அந்த படியை எடுத்துருக்கலாம். குறிப்பாக சென்னை மாநகர பேருந்தை பொறுத்தவரை வந்து பழைய பேருந்து, அதே போல் டேமேஜ் ஆன பேருந்து, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒரு புதிய பேருந்து வந்திருக்குது. அது வந்து ஓட்டுறதுல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு சௌகரியமான வசதிகள் இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கும் ஒரு பாதுகாப்பான வசதி இருக்கா? இல்லை படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கக்கூடிய நிலை இந்த மாதிரிலாம் இருந்தது. மாணவர்கள் தொங்குவதற்கான தொங்க முடியாது சார். மாணவர்கள் டோர் மூடனாக தான் வண்டியே இயங்கும். அந்த வசதி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டியான ஒரு வசதி, முக்கியத்துவமான வசதி. மாணவர்கள் தொங்க முடியாது. வண்டி மூவ் ஆகணும்னா டோர் மூடனாக தான் வண்டி மூவ் ஆகும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்குது. இப்போ ஸ்கூல் பசங்கிட்ட பிரச்சனைகள் இல்லை. இது வந்து எங்களுக்கு சேஃப்டி டிரைவிங்காக இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி சார். குறிப்பாக புதிய பேருந்தை பொறுத்தவரையில் தீத்தடுப்பான் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பேருந்தில் தீ விபத்து நிகழ்ந்தால் உடனடியாக தீயை கட்டுப்படுத்துவதற்கும் அணைப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தீத்தடுப்பான் கருவி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அவசர வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக தாழ்தள பேருந்துகள் மேடு பள்ளங்களில் சென்றாலும் பயணிகளுக்கு அதிர்வுகள் ஏற்படுத்தாத வகையில் சிறப்பு அம்சங்களும் இந்த பேருந்துகள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. 35 இருக்கைகளுடன் 75 பயணியர் பயணிக்கும் வகையில் புதிய தாழ்தள சேவை பேருந்துகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. டி நகரிலிருந்து திருப்போரூர், அதே போல பாரிமுனையிலிருந்து கோவளம், கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, தாம்பரத்திலிருந்து ஆவடி, அதே போல தாம்பரத்திலிருந்து மாமல்லபுரம் ஆகிய முக்கிய வழித்தடங்களில் இந்த புதிய தாழ்தள பேருந்துகள் சேவை என்பது தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.